சத்குரு பகவானை தேடி வரும் பக்தர்களோட கர்ம வினையில ஐயாவே வாங்கிக்குவாங்க. அவரோட மூட்டையில தான் கர்ம வினையில சுமக்கிற சாமி, இந்த சுமையை யாராலையும் சுமக்க முடியாது அப்படின்னு அடிக்கடி பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஐயா காலில் பெரிய காயம் வந்துடுது. அதனால ஐயா நடக்கிறதுக்கே சிரமப்பட்டாரு. அப்போ வந்த பக்தர் ஒருவர் ஐயாவுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயா அதை அனுமதிக்கிறாரு. அடிக்கடி ஐயா வந்து பார்த்துட்டு போற இன்னொரு பக்தரும் அதே சமயத்துல அந்த இடத்துக்கு வராரு. ஐயாட்ட நானும் மறந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஐயா இருந்துட்டு, வேணாம் சாமி, நீ அந்த ஓரமா போய் உக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பக்தர் உரிமையா திரும்ப ஐயாட்ட, ஐயா நானும் போட்டு விடுறேங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா கோவமா, நான் உன்கிட்ட என்ன சொல்லணும் அதை மட்டும் பண்ணு சாமி அப்படின்னு திட்டிடுறாரு. யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவனோட பாவத்தை அவன் தான் சாமி கரைக்கணும், இவன் நடுவுல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே ஐயா படுத்திருக்கிறாங்க. ஐயாவை பாக்குறதுக்கு முதல் தடவையா அங்க ஒரு பக்தர் வராரு. வந்து ஐயா முன்னாடி நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் ஐயா ரொம்ப கோபமா கடுமையான வார்த்தையில, கெட்ட வார்த்தைகள்ல திட்டுறாரு அந்த மனிதர். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி ஐயாவை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. ஐயா போடா, இங்க ஏன் நிக்கிற அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தையில திட்டுறாரு. அங்க உட்கார்ந்துருந்த எல்லாருக்குமே அவரை பாக்குறப்போ ரொம்ப பாவமாயிருச்சு. அவ்வளவு ஒரு கடுமையான சொற்கள்ல ஐயா வந்து அந்த பக்தரை திட்டுறாரு. ஆனா அந்த பக்தரோ எதுவுமே இல்லாத மாதிரி அங்க யாரை பத்தியும் கவலைப்படாம ஐயா திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நகராம நின்றுகிட்டே இருக்கிறாங்க. மக்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, ஐயா கோவப்படுறாரு, நீங்க போங்க, இவ்வளவு கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்லியும் அந்த நபர் போகவே இல்லை. ஐயா முன்னாடியே தான் நின்றுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா திட்டி முடிச்சுட்டு சாந்தமாகறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பகவான், போடா பொழைச்சு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்ப போய் படுத்துறாரு. அந்த நபர் சந்தோஷத்துல, ஐயா சொல்லிட்டாரு, பொழைச்சு போக சொல்லிட்டாரு, என்னோட பாவம் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, நான் அவ்வளவு பெரிய பாவம் பண்ணேன், நான் பண்ணின தப்பதான் ஐயா வந்து என்னை திட்டி அதுல இருந்து என்னை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற அந்த கேணிமேட்ல போய் படுத்துறாரு. இந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐயா வந்து கட்டல்ல படுத்திருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்த பக்தரை விசிறி வாங்கி விசிறி விடு சாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தர் ரொம்ப சந்தோஷமா, பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிறி எடுத்து ஐயாவுக்கு விசிறி விட்டு இருக்கிறாங்க. சிறிது நேரத்திலேயே ஐயா, சாமி அந்த விசிறியை வச்சுட்டு அந்த குச்சியை கையில் எடுத்துக்கு சாமி, நம்ம ஆளுகளை இவ சும்மாவே விடமாட்டான் போல, போய் அந்த கிணத்து மேட்டுல படுத்திருக்கிறவன தட்டி எழுப்பு சாமி அப்படின்னு அந்த பக்தர்கிட்ட சொல்றாரு. அந்த பக்தரும் விசிறியை கீழே வச்சுட்டு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு கிணத்து மேட்டுக்கு போறாங்க. அங்க படுத்திருக்கிற அந்த திட்டு வாங்கின நபர் தான் அங்க படுத்திருக்கிறாங்க. அவங்க போய் பாக்குறப்போ அவங்க பக்கத்துல ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து அவங்களை கொத்துற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அந்த பக்தர் அந்த குச்சியை வச்சு அந்த பாம்பை விரட்டிட்டு அவரை எழுப்பி விடுறாங்க. அவரு எந்திரிச்சு அது நடந்ததை பார்த்ததும், ஐயா தன்னை பாம்பு கடுத்து இறக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. ஐயா அவளை கடுமையான சொற்களை திட்டினதுனாலதான் எனக்கு உயிர் பொழைச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அங்க இருந்த பக்தர்கள் எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஐயாவோட மகிமையை தெரிஞ்சுக்கிறாங்க. சித்தர்களும் மகான்களும் திட்டுறதும் அடிக்கிறதும் நம்மளை நல்வழிப்படுத்தவும் நம்மளோட பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்குமாக தான் இருக்கும். ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளை அடிச்சு திருத்துறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம பாவம் பண்ணிட்டு போற மனிதர்களை சித்தர்களும் மகான்களும் அடிக்கிறதுனாலையும் திட்டுறதுனாலையும் அந்த பாவங்களை விரட்டுறாங்க. ஐயா கடுமையா திட்டுனதும் அவரோட பாவங்களை தான் போக்கி இருக்கிறாரு. அந்த மனிதரை தன்னோட குழந்தையா ஏத்துக்கிட்டாரு. போடா பொழைச்சு போ அப்படின்னு சொன்ன ஐயாவோட அந்த ஒரு வார்த்தை தான் அந்த பாம்பு கடிச்சு இறக்கணும் அப்படிங்கிற அவரோட விதியவே மாத்தி அமைச்சது. நம்ம ஆளுகளை இவன் சும்மா விடமாட்டான் போல சாமி அப்படின்னு ஐயா சொன்னது அந்த நபரை தன்னோட பக்தனா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்த ஆபத்து விலகாம இன்னும் அவர் தொடருது, அதை விரட்டணும், குச்சி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஆபத்துல இருந்து ஐயா காப்பாத்துறாரு. இது போல தன்னோட பக்தர்களை பல ஆபத்துல இருந்தும் நோய்கள்ல இருந்தும் ஐயா காப்பாத்தி இருக்காங்க. இன்னும் பல பதிவுகள்ல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோல ஐயாவோட அற்புதங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.